எங்களுக்கு பிரியமானபடி நாங்கள் கேட்கவில்லை, உமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்க கண்கள் எப்படி இருக்கணும், எங்க செவிகள் எப்படி இருக்கணும், எங்க இருதயங்கள் எப்படி இருக்கணும், நான் என்ன செய்ய தேவரீர் சித்தமாயிருக்கிறேன். கொஞ்சம் எல்லாரும் வாயை திறந்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். ஓ சவுல் ஆலயத்தை எதிர்த்து போராடி ஆலயத்தை உடைக்கிறதை செய்து கொண்டிருக்கும் பொழுது சடுதிலே ஒரு வெளிச்சம் அவனை சந்திக்கும் நேரத்தில், ஓ சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நாதான் என்ற பொழுது இந்த சவுலுக்கு ஒரு புத்தி தெளிந்து விட்டது. இனி என்னுடைய விருப்பம் அல்ல, இனி என்னுடைய விருப்பம் அல்ல தேவரீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். தேவன் சடுதிலே தோன்றினார். அனனியாவிடத்திற்கு போ, ஓ வெகு ஜனங்களுக்காய், ஓ பிரஜாதிகளுக்காய் நீ அநேக பாடுகளை பட வேண்டும். உன்னை ஓ சிறைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், பாடுகள் உன் வாழ்க்கையில வரும். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்காய் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ எனக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் சொன்ன உடனே இனி அவன் எடுக்கிற முடிவு, இனி நான் எனக்காக அல்ல, இனி எனக்காக அல்ல, நியாய பிரமாணத்திற்காக அல்ல, என்னை சடுதிலே சந்தித்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் இனி நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் அவரை பிழைத்திருக்கிறார், எனக்குள் அவரை பிழைத்திருக்கிறார். இனி இனி என் விருப்பம் அல்ல, என் விருப்பம் சாகட்டும், என் விருப்பம் சாகட்டும், என் விருப்பம் சாகட்டும், என் விருப்பம் சாகட்டும். 2 நிமிடம் எல்லாரும் கண்ணை மூடி வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். என் விருப்பம் சாகட்டும், என் விருப்பங்கள் சாகட்டும். ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஒரு அளவில்லாத ஒரு தேவ பிரசன்னம், ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம், ஒரு அளவில்லாத தேவ பிரசன்னம். ஜெபிங்க 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 ஜெபிங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கட்டவிழ்க்கிறார், கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கட்டவிழ்க்கிறார். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்கிற காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. எஸ், வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை சில பேர் மேல் தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் கட்டவிழ்க்கிறார், சில பேர் மேல் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் கட்டவிழ்க்கிறார். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார், கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாகிற வரைக்கும் இதுவே உன்னுடைய வாக்கு தத்தம். கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார், கர்த்தர் சீயோனுக்கு இறங்குவார். கர்த்தர் ரபலதுடன சம்பனா ரபகபலதுட பலதியா செபெலபெலபே limana bada bada zabaga mana dias menebe ribana mana zabaga bana tura la bala hasbere lebe. எங்களுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டோமே, நாங்க விரும்பின பாதையில ரொம்ப வருஷம் ஓடிட்டோமே. நாங்கள் விரும்பின ஒரு குடும்பம், நாங்கள் விரும்பின ஒரு வீடு, நாங்கள் விரும்புகிற ஒரு ஊழியம், நாங்கள் விரும்புகிற சபை, நாங்கள் விரும்புகிற செயல்கள், நான் விரும்புகிறது என்று இத்தனை வருடங்கள் நாங்கள் விரும்பின வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் ஒரு சில பேருக்கு என்னுடைய விருப்பம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், என் விருப்பங்கள் சாகட்டும், என் விருப்பங்கள் சிலுவையில் அறையப்படட்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்க வேண்டும், இனி அவருடைய விருப்பங்கள் எனக்குள் செயல்படட்டும் என்று ஜெபிங்கள். ஒரு மனசுடன் மனதியாஸ் மேரிலே ரோமன சபல மனதுன மன மனதி ரபல்ல பல்ல பாதியா சபல தோச பிராட மனதி ரீம மம மன சமனதுன மன சபலதி ரீப பகபல சபல துரப கபட துடன தண்டல ரகந்தன தட மன சம்பட பதபலதி ஹஸ்பிட்டே பெல்லபி ருகந்தன மன திடபலதி அதல பலதி. என் விருப்பம் எப்படி இருக்கிறது, என் விருப்பங்கள் யாரிடத்தில் இருக்கிறது, என் விருப்பம் என்னவா இருக்கிறது? ஓ தேவன் கேட்டார், மோசே உனக்கு என்ன வேண்டும், மோசே உனக்கு என்ன வேண்டும்? மோசே சொல்லுகிறார், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம் தெரியுமா? ஆடுகள் மேய்த்த என்னை, ஓ தேவ வார்த்தை தந்து என்னை கொண்டு வந்தீரே, என்னை அழைத்து கொண்டு வந்த தேவனை நான் முகமுக
முகமுகமாய் பார்க்க வேண்டும். பரலோகம் சொன்னது, என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்ததை சரித்திரமில்லை. ஆனால் உனக்குள் எழும்பின விருப்பம் என்னை கவர்ந்தபடியால் இதோ என் கெபிக்குள் உன்னை கொண்டு போய் என் கரத்தினால் உன்னை நான் மூடுவேன். அப்பொழுது நான் கடந்து போவேன். என்னை நீ பார்ப்பாய். ஒரு சிநேகிதனோடு ஒரு மனிதன் பேசுவது போல் கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். விருப்பங்கள் விருப்பங்கள். எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? என் விருப்பம் என்ன தெரியுமா? எனக்கு ஆவின் வரங்கள் இரட்டிப்பாய் வேணும். அரிதானதை கேட்டார். சாலமோன் பலி செலுத்தும் பொழுது திடீரென்று சொப்பனத்தில் தேவன் தோன்றி கேட்டார், உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு பேரோ புகழோ பணமோ ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ பணமோ வேண்டாம். நீர் எனக்கு தந்த இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க எனக்கு ஒரு ஞானம் வேண்டும். கர்த்தர் பார்த்தார், இந்த விருப்பம் என்னை கவர்ந்தது. ஆகையால் நீ கேட்ட ஞானத்தையும் தருவேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருவேன், கேளாத ஐஸ்வர்யங்களையும் தருவேன். சில பேருடைய விருப்பங்கள் தேவன் விரும்ப வேண்டும். சந்துடனமா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தார் தெய்வமே. இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல ராத்திரி உங்க சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய விருப்பங்கள் எங்கள் வாழ்க்கையில செயல்படட்டும். நீர் விரும்புகிற ஒரு ஜீவியத்தை நாங்கள் வாழ எங்களை முற்றிலும் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவாவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. வேகமாய் நம்ம வாசிக்கலாம். ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தீமையின் வல்லமைக்கு தப்ப வேண்டும் என்று தன் கூட்டை ஆகாய் 2:9. ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கலாம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும், முந்தின இறங்கின தேவனுடைய வல்லமையை காட்டிலும், முந்தி கிரியை செய்த தேவனுடைய வல்லமை நிறைந்த மகிமையை காட்டிலும் பிந்தி இருக்கிற இந்த ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் செருபாபேலுக்கு இந்த வார்த்தைகளை கட்டவிழ்க்கிறார். பிந்தின ஆலயத்தில் மகிமை பெரியதாயிருக்கும். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். ஒரு அரை மணி நேரம் நான் இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஆண்டவர் இந்த இடத்தில் தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் ஆகாய் தீர்க்கதரிசிக்கு இப்படி சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும். முந்தி இருந்ததை காட்டிலும் இப்பொழுது இருக்கக்கூடியது பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் ஆகாய் கொண்டு தேவன் செருபாபேலுக்கு இப்படி சொல்லுகிறார். என்ன ஆலயம் இது? எதற்கு இந்த மகிமை இவ்வளவு பெரிதாய் இருக்க வேண்டும்? ஏன் ஆலயத்தில் முந்திருந்த மகிமையை விட ஏன் பெரிய பெரிய மகிமை தர வேண்டும் என்று தேவன் ஏன் விரும்பினார்? ஜெபத்தோடு கவனிங்கள். தேவன் மனிதனோடு சஞ்சரித்த விதத்தை கவனிங்கள். முதலாய் தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். தேவனுக்கு ஒரு ஆசை, ஆதாமோடு தேவன் சஞ்சரிக்க வேண்டும்
வேண்டும் என்று பகலில் குளிர்ச்சியான வேளையில் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதாமோடு இடைப்பட ஆரம்பித்தார். ஆதாமோடு பேச தொடங்கினார். முகமுகமை கண்ணோக்கி பார்த்தார்கள். தேவனும் ஆதாமும் சஞ்சரிக்கிறதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட தொடங்கினார். இப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது சர்ப்பம் வஞ்சித்தது நிமித்தமாய் அவர்கள் பாவத்தில் விழுந்தார்கள். மறுபடியும் தேவன் பகலை குளிர்ச்சியான வேளையில வரும் பொழுது ஆதாம் சொல்லுகிறார், தேவரீர், நான் உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் நிர்வாணி என்று அறிந்து நாங்கள் தோட்டத்துக்குள் ஒளிந்திருக்கிறோம் என்று சொன்னது. தேவன் கேட்டார், உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார் என்றார். காரணம், தேவ மகிமை இல்லாதவனை மாறிவிட்டான். இப்ப தேவனுக்கு ஆசை, மறுபடியும் நான் மனிதனோடு சஞ்சரிக்க வேண்டும், மறுபடியும் என்னுடைய மகிமை மனிதனுக்கு பார்க்க வேண்டும், மறுபடியும் என்னுடைய மகிமை மனிதன் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பல தேவ மனிதர்களை எழுப்பினார். மோசே எழுப்பி சொன்னார், மோசே, நான் உங்களோடு கூட வாசம் செய்ய நீர் எனக்கு ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டார். இந்த மோசே ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டினார். ஒரு தேவ மகிமை, அளவில்லாத மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் நிழலிட ஆரம்பித்தது. யோசுவாவின் காலத்தில் அந்த ஆசாரிப்பு கூடாரம் பெயர் ஆரம்பித்தது. சீலோ, கிபியோன் என்கிற இடங்களில் ஆசாரிப்பு கூடாரங்கள் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்தது. இப்படி செயல்படுகிற நேரத்தில் தாவீது என்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். தாவீதுக்கு ஒரு தீராத ஒரு ஆசை வருகிறது. நான் ஒரு பெரிய பெரிய இடங்களை குடியிருக்கும் பொழுது என் தேவன் சாதாரண கூடாரத்தில் வாசம் செய்கிறாரே, இல்லை, அவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விருப்பம் வந்தது. பரலோக தேவன் அவனுக்கு தரிசனமாய் சொன்னார், நீ ஒரு யுத்த புருஷனாய் இருக்கிற, ஆனாலும் உனக்குள் இருந்த வாஞ்சை நான் கனப்படுத்துறது நிமித்தம் உன் சந்ததியில் ஒருவனை எழுப்பி அவனை கொண்டு தேவாலயத்தை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தார். அதே வண்ணமாய் கர்த்தர் சாலமோனை எழுப்பினார். உலகத்தில் இதுவரைக்கும் எந்த மனிதனும் கட்ட முடியாத ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை அவன் தேவனுக்காக கட்ட தொடங்கினான். கட்டி முடித்தான். ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத வண்ணமாய் ஒரு பரலோக மகிமை ஆலயத்தை நிரப்ப தொடங்கினது. அல்லேலூயா. பலமான ஒரு மகிமை ஆலயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. மறுபடி இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்ய தொடங்கினார். தீர்க்கதரிசிகளை மதிக்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கனவீனப்படுத்தினார். ஆண்டவர் விரோதமாய் தூரம் போனார்கள், விபச்சாரம் செய்தார்கள், விக்கிரகத்தை ஆராதித்தார்கள். ஆண்டவருக்கு கோபம் உண்டாகி சொன்னார், இவர்களை பாபிலோன் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று. அன்றைக்கு பாபிலோன் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு பாபிலோன் இடத்தில் போய் அடைக்கலமாய் அங்கே அடிமைகளை வாசம் செய்தார். அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் எழுப்பி சொன்னார், எரேமியாவே, இந்த பாபிலோனில் இருக்கிற என் ஜனங்கள் 70 வருடங்கள் சிறையாய் இருப்பார்கள். 70 வருடம் கழித்து இவர்களை மறுபடியும் அவருடைய தேசத்திற்கு நான் கொண்டு போவேன் என்று ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொன்னது நிமித்தமாய் அந்த வார்த்தை நிறைவேற்றுவதற்காக சரியாய் 70 ஆண்டுகளுக்கு பின்பதாய் செருபாபேல் என்கிற மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. தேவன் சொன்னார், 70 வருடங்கள் கழித்து நான் இந்த ஜனத்தை அனுப்புவேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை அடையாளமாய் 70 வருடத்துக்கு முன்பதாகவே ஒரு செருபாபேல் மேல் தேவ திட்டங்கள் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமல் சொல்ல முடியும், பரலோகத்தில் ஒரு தீர்க்கதரிசனம் வெளிப்பட்டால் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார் என்பதுதான் அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் 70 வருடங்கள் கழித்து இந்த ஜனத்தை மறுபடி கொண்டு போவேன் என்று தேவன் சொன்னது உண்மையே. ஆனால் 70 வருடத்துக்கு முன்பதாகவே செருபாபேல் மேல் தேவ திட்டம் இறங்கினது. அல்லேலூயா. இப்படி செருபாபேல் தன்னுடைய 50,000 பேரை ஆயத்தப்படுத்தி இந்த பாபிலோன் தேசத்தில் இருந்து அவர்கள் தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போகப்படும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அந்த ஆண்டவர் தம்முடைய தயவு நிமித்தமாய் கோரேசின் ஆவியை ஏவ துவங்கினார். ஏவினது நிமித்தமாய் அவருடைய சிறையிருப்பு மாறினது. 50,000 பேர்களை அழைத்து கொண்டு வந்து இவன் தேவனுக்காக ஆலயத்தை கட்டுவதற்காய் இவன் தன்னுடைய அஸ்திபாரத்தை போட தொடங்கினான். இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். இதுதான் கடந்து வந்த பாதைகள். இங்கேதான் தேவன் தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் சொன்னார், முந்தின ஆலயத்தின் மகிமையை விட இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஏன் இந்த வார்த்தை சொன்னார்? இந்த செருபாபேல் அஸ்திபாரம் போடுவதை கண்ட திரளான ஜனங்கள் செய்த காரியங்கள் என்ன? வேகமாய் வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 12வது வசனம். எஸ்ரா 3 அதனுடைய 12. முந்தின ஆலயத்தை
கொண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இவர் அஸ்திபாரங்களை போடும் பொழுது ஒரு கூட்டம் சந்தோஷமாய் கம்பீரமாய் துதிக்கிறது. ஆனா இன்னொரு கூட்டமோ மகா சத்தமிட்டு அழுதார்கள். சொல்லுங்க, மகா சத்தமிட்டு. கவனிங்கள், இவன் அஸ்திபாரத்தை போடும் பொழுது ஒரு கூட்டம் சந்தோஷப்படுகிறது. ஆனா இன்னொரு கூட்டம் சந்தோஷப்படாமல் மகா சத்தமிட்டு அழத் தொடங்கினது. ஏன் ஒரு கூட்டம் அழுதது? ஒரு கூட்டம் சந்தோஷப்படும் பொழுது இன்னொரு கூட்டம் ஏன் அழத் தொடங்கினது? அது சாதாரண அழுகை அல்ல, மகா சத்தமிட்டு அழுவதற்கு காரணம் என்ன? இவர்கள் அஸ்திபாரம் போடுகிறதை கண்ட பொழுது ஏன் ஒரு கூட்டம் மகா சத்தமாய் அழுதது? ஏன் அழுதது? வேகமாய் வாசிக்கலாம். அதே ஆகாய் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்கள். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? எப்படி இருக்குதா? உங்கள் பார்வையில் எப்படி இருக்கா? ஒன்னும் இல்லாதது போல இருக்கு. இவர்கள் பார்க்கிறார்கள், எங்கள் பிதாவாகிய சாலமோன் அஸ்திபாரத்தை போடும் பொழுது பெரிய பிரம்மாண்டமாய் அஸ்திபாரத்தை போடுகிறார். ஆனா நீயோ அஸ்திபாரம் போடும்போது சாதாரணமாக போடுகிறாய். இப்போ ஒரு கூட்டம் அழுதது, ஒரு கூட்டம் புலம்பினது. நீ போடுகிற அஸ்திபாரங்கள் அற்பமாய் இருக்கிறது, நீ கட்டுகிற ஆலயங்கள் அற்பமாய் இருக்கிறது. எங்கள் பிதாக்களை திரும்பி பார். சாலமோன் கட்டின ஆலயம் பிரபலமானது, சாலமோன் கட்டின ஆலயம் மகிமை நிறைந்தது, சாலமோன் கட்டின ஆலயம் பெரியவைகள். இவ்வளவு பெரிய காரியத்தை செய்த சாலமோன் நீயும் ஒப்பிடும் பொழுது அவர்கள் பார்வையில் நீ ஒன்றுமில்லாததை போல தெரிகிறாய். இப்போ ஒரு கூட்டம் சொன்னது, உன்னை நம்பி நான் வந்தேனே, உன்னை நம்பி நான் வந்தேனே, பாபிலோனிலிருந்து உன்னை நம்பி நான் வந்தேனே. நீ போடுகிற அஸ்திபாரங்கள் சின்னதாக இருக்கு, நீ கட்டுகிற ஆலயம் சின்னதாக இருக்கு, நீ செய்கிற ஊழியம் சின்னதாக இருக்கு என்று ஒரு கூட்டம் இதை அஸ்திபாரத்தை போடும் பொழுது மகா சத்தமிட்டு அழுது சொன்னார்கள், இது அற்பமான ஊழியம், இது அற்பமான சபை, இது அற்பமான அஸ்திபாரம் என்றார்கள். ஏன் அவர்கள் இப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள்? அப்ப சாலமோன் கட்டின ஆலயத்திற்கும் செருபாபேல் போடுகிற அஸ்திபாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? சாலமோன் போட்ட அஸ்திபாரம் எப்பேற்பட்டது? வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்கள். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கல்லை கொண்டு வந்தானா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கள். கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். அல்லேலூயா. இப்படி சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டும் பொழுது இவ்வளவு விலையேற பெற்ற கற்கள், ஏற்கனவே வெட்டப்பட்ட கற்கள், அஸ்திபாரம் போடுவதற்கு பெரிய விலையேற பெற்ற கற்களை கொண்டு வந்து சாலமோன் அஸ்திபாரம் போடுகிறார். ஆனால் செருபாபேல் போடுகிற அஸ்திபாரங்கள் ஒரு சாதாரணமாக இருக்கிறது. ஒரு சாதாரணமான ஊழியம், ஒரு சாதாரணமான வாழ்க்கை, ஒரு சாதாரணமான ஜீவியம், ஒரு சாதாரணமான ஜபம், ஒரு சாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு சாதாரணமாய் எல்லாரை போல பிரம்மாண்டம் இல்லாமல் சாதாரணமாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கவனிக்கிறவர்கள் யாராகிலும் இன்றைக்கு இந்த சத்தத்தின் வழியாய் கர்த்தரோடு கூட பேசுகிறாரா? எல்லாரை போல நான் இல்ல, நான் ஒரு சாதாரணமாய் இருக்கிறேன். மற்றவனை போல எனக்கு ஜெபிக்க தெரியல, மற்றவர்களை போல ஊழியம் செய்ய தெரியல, மற்றவர்களை போல பிரபலமாகல, மற்றவர்களை போல சாலமோனை போல கட்ட முடியல. என்னால எது முடியுமோ அதை நான் செய்கிறேன் என்று இந்த செருபாபேல் செய்ய தொடங்கும் பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி கர்த்தர் அனுப்பி சொல்லுகிறார், நீ போடுகிற அஸ்திபாரம் சின்னதாக இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அது பெரியதாய் இருக்கும்.
ஆகும். அஸ்திபாரம் சின்னதுதான், ஆனால் மகிமை பெரியது. மகிமை பெரியது. ஒரு நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து பரலோக தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஓ, அஸ்திபாரம் சின்னது, ஆனால் மகிமை பெரியது. குடும்பம் சின்னது, ஆனால் மகிமை பெரியது. ஊழியம் சின்னது, ஆனால் மகிமை பெரியது. 2 நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து இன்றைக்கு நான் சின்னவன் 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 என்று யாராகிலும் தெய்வத்திடத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? குற்ற உணர்வோடு இந்த ராத்திரியில் அமர்ந்திருக்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், நீ சின்னதுதான் உண்மை, ஆனால் உன்னிடத்தில் வெளிப்படுகிற மகிமை அது விலையேற பெற்றது. அது பெரியது, அது பெரியது, அது பெரியது. மகிமை பெரியது, மகிமை பெரியது. 2 நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து நீ செய்யற வேலை சின்னதாய் இருக்கலாம், ஆனா மகிமை பெரியதாய் மாறட்டும். மகிமை பெரியதாய் இருக்கட்டும். ரிசல்ட் அதிகமாகட்டும், பதில் அதிகமாகட்டும், வல்லமை அதிகமாகட்டும். 2 நிமிடம் நல்ல வாயை திறந்து துதிங்க பார்க்கலாம். எனக்கு மகிமை தேவை, எனக்கு மகிமை தேவை, எனக்கு தேவ மகிமை வேணும். நான் ஜெபித்தா தேவ மகிமை, நான் ஆராதித்தா தேவ மகிமை, நாங்கள் ஊழியம் செய்த தேவ மகிமை, தேவ மகிமை பெரிதாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் யாராகிலும் இருப்பது உண்மை என்றால் ஒரு 2 நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண. மகிமை பெரியது, மகிமை பெரியது, மகிமை பெரியது. ஏன் தெரியுமா மகிமை பெரியது? செருபாபேலே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். ஏன்னா இந்த ஆலயத்தை கட்டுகிறவர் நீ அல்ல, உன் கைகளை ஒருவர் தலையிடுகிறார், உன் ஊழியத்தில் ஒருவர் தலையிடுகிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், அவர்தான் பரிசு. இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் தலையிடுகிறார், ஆவியானவர் தலையிடுகிறார். உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் நடுவில் ஒருவர் உன் குடும்பத்தில் தலையிடுகிறார், ஒருவர் உன் ஜீவியத்தில் தலையிடுகிறார், ஒருவர் உங்க ஊழியத்தில் தலையிடுகிறார். அவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து 2 நிமிட தெய்வத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். உன்னுடைய குடும்ப ஜீவியத்தில் ஆவியானவருடைய வல்லமை, உன்னுடைய வேலையில் ஆவியானுடைய வல்லமை, உங்கள் ஊழியத்தில் ஆவியானவர், உங்க வேலையில் ஆவியானவர், உங்க குடும்ப ஜீவியத்தில் ஆவியானவர் இதோ தலையிடுகிறார், இதோ வருகிறார், வருகிறார், வருகிறார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து துதிங்க பார்க்கலாம். இதோ சில பேர் மேல் ஆவியானுடைய அசைவாடுதல், ஆவியானுடைய அசைவாடுதல். ஆவியானவர் வருகிறது நிமித்தம் மகிமை பெரியதாய் இருக்கும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். ஏன் தெரியுமா? பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமியாவாய், சமபூமியாவாய். 2 நிமிடம் நல்ல கையை தட்டி இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற பெரிய பர்வதமே, இந்த ஃபுல் காஸ்பல் பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு முன்னாடி நீ சமபூமி. ஒரு மகிமை இறங்கி வரட்டும், ஒரு மகிமை இறங்கி வரட்டும். நீ சமபூமியாவாய். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம். இதோ சமபூமி, இதோ சமபூமி. செருபாபேலுக்கு முன்னாடி நிற்க முடியாது, நீ சமபூமி. இந்த பிள்ளைகள் முன்னாடி நீ நிற்க முடியாது. பொல்லாத கடனே, பொல்லாத வியாதியே, பொல்லாத பலவீனமே இனி இவர்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது. இவர்கள் ஜெபத்தில் ஆவியானவர் இருக்கிறபடியால் நீ எம்மாத்திரம். இதோ சமபூமியாவாய். ஜெபிக்க 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 பர்வதங்கள் சமபூமியாகிறது. உன் முன்னாடி நிக்காது, இனி உன் முன்னாடி நிக்காது, இனி உன் முன்னாடி நிக்காது. நல்ல கையை தட்ட 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 ஒரு தேவ அபிஷேகம் சில பேர் மேல இறங்கி வரப்போகிறது. இறங்கி வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? பெரிய பெரிய பர்வதங்கள் உன் முன்னாடி நிற்க முடியாது. ஒரு தேவ மகிமை இறங்கி வருகிறது. கடனை குறித்து பயப்படாத, வியாதி குறித்து பயப்படாத, பொல்லாப்ப குறித்து பயப்படாத, உலகத்தை குறித்து பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், நீ
எம்மாத்திரம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். இந்த செருபாபேலுக்கு முன்னாடி சமபூமி. நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஜெபிக்க ஜெபிக்க இதோ ஒரு தேவ வல்லமை சில பர்வதங்களை பயப்படுத்துகிறது. சில பர்வதமெல்லாம் சமபூமியாகிறது, பர்வதமெல்லாம் சமபூமியாகிறது, பர்வதமெல்லாம் சமபூமியாகிறது. வானத்தில் ஒரு சத்தம் வர போகிறது. பெரிய பர்வதமே செருபாபேல் முன்னாடி நீ சமபூமி. இந்த வார்த்தை வெளிப்பட வெளிப்பட உங்க ஒவ்வொரு பேர் எழுதப்படுகிறது, ஒவ்வொருடைய பேரும் எழுதப்படுகிறது. இந்த எலஹங்காக்கு முன்னாடி நீ சமபூமி. இந்த ஃபுல் காஸ்பல் சபைக்கு முன்னாடி நீ சமபூமி. ஜெபிக்க 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 ஓ விலகி போகிறது ஒரு வல்லமை, விலகுகிறது. சில பேர் மேல விடுதலை வல்லமை இறங்குகிறது, விடுதலை வல்லமை இறங்குகிறது. லிபகமான ஜபாடா தூராலபாடா ಚಂದ್ರಗಲಾ ಓ ನಿನ್ನತ್ರ ಯೇಸು ಇದ್ದಾರೆ. ಲಿಬಗಬನ ಸಂದಗಬಡಲದಿ ಅಸ್ಬಡ ಕಬಲದಿಯ ಬೌಡನಮ. ಜಬಿಗ 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 பர்வதங்கள் சமபூமியாகிறது, பர்வதங்கள் சமபூமியாகிறது, பர்வதங்கள் சமபூமியாகிறது. அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? எந்த செருபாபேல் கை இந்த ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டதோ அவன் கைகளே இதை கட்டி முடிக்கும் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். யார் அஸ்திபாரம் போட்டது, யார் ஆரம்பித்தது, அவனை கொண்டே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜபிங்க 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 ஜபிங்க. எந்த கண்கள்ல கண்ணீர் வடித்ததோ அதே கண்கள்ல ஆனந்த களிப்பை தேவன் உண்டாக்கட்டும். எந்த குடும்பம் ஆரம்பித்ததோ அதே குடும்பத்தை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். யாருடைய கை ஆரம்பித்தது நீ பாதியில விலகி ஓட மாட்ட. எந்த கை அஸ்திபாரம் போட்டதோ அதே கை கட்டி முடிக்கும். ஏன் தெரியுமா? அற்பமான ஆரம்பத்த நாளை அசட்டை பண்ணலாம் யார்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. கர்த்தர் செருபாபேலை பார்த்து சொன்னாரு, உன் அஸ்திபாரம் போடும் பொழுது யாரு எப்படி வேணுமாச்சு பார்க்கட்டும். ஆனா நான் சொல்றேன், பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேல் கையில இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது, சந்தோஷமாய் பார்க்கிறது. நீங்கள் செய்த ஜெபத்தை ஒருவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஒருவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். நீங்கள் தேவனுக்காக இழந்ததை ஒருவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். Orabana Zabagamana Duda Baladi Ribala Bala Duda Mana Mana Samana Mana Dubabala Bada Rugandana Mana Dudamana Mana Sandana Balaba Ruzabaga Bala Zifara Laduza Balaba. எந்த கை அஸ்திபாரம் போட்டதோ அதே கை கட்டி முடிக்கும். இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த ஜெப குறிப்புக்காக நீ இந்த உபவாச நாள்ல மன்றாடினாயோ அந்த ஜெப குறிப்பு ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற சாட்சி வரப்போகிறது. எந்த கை அஸ்திபாரம் போட்டதோ அதே கை கட்டி முடிக்கும், அதே கை கட்டி முடிக்கும், அதே கை கட்டி முடிக்கும். ஏன்னா உன் கையில இருக்கிற தூக்கு நூலை, உன் கையில இருக்கிற ஜெபத்தை, உன் கண்களை இருக்கிற கண்ணீரை ஒருவர் சந்தோஷமாய் பார்க்கிறது நிமித்தம் இந்த கை கட்டி முடிக்கும், இந்த கை கட்டி முடிக்கும். Hallelujah, hallelujah.
எத்தனை பேர் என் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனிங்கள். மற்றவர்கள் போடுகிற அஸ்திபாரத்தை ஒரு கூட்டம் பிரம்மாண்டம் என்று கண்டது. சாலமோன் கட்டின ஆலயத்தை ஒரு கூட்டம் பிரம்மாண்டம் என்று கண்டது. சாலமோன் கட்டின ஆலயத்தை ஒரு கூட்டம் பிரம்மாண்டம் என்று ஆச்சரியப்பட்டது. சாலமோன் கட்டின ஆலயத்தை இந்த உலகம் சரித்திரத்தில் இடம்பெறத்தக்கதாய் எல்லாரும் அதை கனப்படுத்தி பேசினார்கள். ஆனால் செருபாபேல் கட்டுகிற ஆலயத்தை ஒருவர் கூட மதிக்கவில்லை. அவனை அற்பமாய் கண்டார்கள். மகா சத்தமிட்டு அழுதார்கள். என்ன அஸ்திபாரம் இது, என்ன ஆலயம் இது என்று ஒரு கூட்டம் தடை செய்ய வந்தது. இப்படி அவன் பயத்தில் நெருக்கத்தில் அஸ்திபாரம் போடுவதை பரலோகம் கண்டு சொன்னது, எதை குறித்து நீ பயப்படாத, முந்தினதை குறித்து கம்பேர் பண்றானா, அப்ப முந்தினதை விட பிந்தின ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கும் என்று கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படி மகிமை சபையில் வெளிப்பட்டது. அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? செருபாபேல் கட்டின இந்த ஆலயத்தில் தான் இயேசுவை பிரதிஷ்டை செய்தார்கள். இந்த ஆலயத்தில் தான் இயேசு பிரசங்கம் பண்ணினார். இந்த ஆலயத்தில் தான் இயேசு அசைவாடினார். இயேசு ஊழியம் செய்தார். இயேசு வினாவினார். இயேசுவை கொண்டு வந்தது செருபாபேல் கட்டின ஆலயம். அல்லேலூயா. அர்த்தம் என்ன? ஒரு கூட்டம் இந்த அஸ்திபாரத்தை அற்பமாய் கண்டது. ஒரு கூட்டம் நம்மை அற்பமாய் பார்க்கிறது. இவர்கள் ஜெபித்து என்ன நடக்க போகுது, இவர்கள் ஊழியம் செய்து என்ன நடக்க போகுது, அவர்களை போல வருமா, இவர்களை போல வருமா, அவர்களை போல நடக்குமா என்று கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான. எழுதி வைத்துக்கோங்க. யாரை வைத்து கம்பேர் பண்றானோ அவர்களை விட அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவனை போல இல்ல, அவனை போல இல்லன்னு யாராவது உங்க முன்னாடி சொன்ன எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாள் வரப்போகிறது, அவர்களை விட நம்மை தேவன் மகிமையை அதிகமாய் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் சொல்றாரு, என் பூமி எங்கும் உலாவுகிற என்னுடைய 7 கண்கள் செருபாபேல் கையில இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. மத்தவன் சொன்னா என்ன உன்னை நம்பி நான் வந்தேன் என்று இந்த கையை பார்த்து அற்பமா நினைச்சா, ஆனா தேவன் சொல்ற, நான் உன்னை சந்தோஷமா பார்க்கிறேன். அல்லேலூயா. நீங்க செய்கிற ஜெபங்களை ஒருவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஒருவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். உடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை ஒருவர் சந்தோஷமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகையால் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம். இந்த உபவாச நாட்களில் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஒருவர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு மகிமை பெரியதாய் விளங்கும். அன்றைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுவார்கள். ஆம், இந்த செருபாபேலின் தேவனே மெய்யான தேவன், இந்த செருபாபேலை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் ஒரு நாள் நிச்சயம் தேவன் உங்களோடு இருக்கிறதை உங்க சத்துருகள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் மகிமை நடத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன்னு சொல்ல முடியுமே?